இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா, இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன். என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார். நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை. கேள்வி பதிலில் ஒருவனின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம். அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம். இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர், எரிந்த மின்விளக்கு, ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை. நீங்கள் ஒருவர்தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள். நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார். அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும். அந்த ஒழுங்குமுறையே இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது. வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான். மகன், அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே இருக்கும். உளி விழுகையில் வலி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாவத்தில்லை. வலி பொறுத்த சில பாறைகளே சிலையாகி ஒளி கூட்டுகின்றன. நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பால், தண்டிப்பால், சில நேரம் வில்லனாக நமக்கு தெரியும் தந்தை உளி போன்று வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலரை தூக்கிக் கொண்டு கண்ணாடி முன் நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாகிய நம்மை அழகியாக பார்த்து கொள்வது அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கைங்கரியமே. தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டுதான் பாலூட்டுவாள், தாலாட்டுவாள், கதை சொல்லி தூங்க வைப்பாள். ஆனால் தந்தை அப்படி அல்ல. தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோள் மீது அமர வைத்து தூக்கி காட்டிக் கொண்டு போவார். ஒரு சொல் கவிதை அம்மா, அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா. தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம். தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு 5 வயதில் ஆசானாகவும் 20 வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே கடவுளாக தெரிகிறார். தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்தி விடுவாள். அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது. கடைசி வரை தனி மனிதன்தான். எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும் போது உதாசீனப்படுத்திவிட்டு உருவப்படத்திற்கு கொடுக்கும் ஆடம்பர அபிஷேக ஆராதனைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக நாம் வேண்டுமானால் எண்ணலாம். அவர்கள் ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை.